Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் கணபதி நகர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேயம் முத்தூர் சாலையில் கணபதி நகர் பகுதி வழியாக செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் கேட் வால்வில் இருந்து அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகிறது. இதேபோன்று காங்கேயம் தாராபுரம் செல்லும் சாலையில் குண்டடம் செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் சென்றது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைகைநல்லூர் ஊராட்சியில் சாலையோரமாக குப்பைகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதால் விவசாயிகள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். ராணி மங்கம்மாள் சாலையோரம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் மற்றும் தனிநபர்களால் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் சாலையில் செல்ல முடியவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே விவசாய கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இண்டூர் அருகே வீரசெட்டிஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் மீன்கள் இறந்து தண்ணீரில் மிதந்துள்ளது. இதை பார்த்த வெண்ணிலா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கிணற்றில் விஷம் கலந்த மர்ம நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமென விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு வெண்ணிலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலையிலே மாட்டுக்கு தண்ணி வைக்கலாம், மோட்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தப்போ பார்த்தா கிணத்துலேருந்து தண்ணி ஒரு ஸ்மெல் வருந்தது. மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னும் போது அந்த நாற்றத்தில் நாங்கள் வைக்கல, மாடாடெல்லாம் இதாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ண முடியாமல் அப்படியே நிறுத்திட்டோம். கிணத்துல மீனெல்லாம் செத்து கிடக்குது, வெள்ளையாக தண்ணி இதாக இருக்குது, வைக்க முடியல அந்த ஸ்மெல்லில்.